இமயமலை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அது மேல மூடி இருக்கிற பனி படலங்கள், அதோட குளிர்ச்சி அங்க போகாதவங்களையும் அங்க போய் சுத்தி பார்க்கணும்னு ஏங்க வைக்கிற ஒரு அழகான மலைத்தொடர். ஆனா இந்த மலைத்தொடருக்கு பின்னால இருக்கிற அறிவியலும் ஆன்மீகமும் என்னன்னு தெரியுமா? இவ்வளவு அழகா இருக்கிற இந்த மலைத்தொடர்ச்சியில எவ்வளவு மர்மங்கள் இருக்குன்னு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு பி கியூரியஸ் வித் ஐஷு. இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான மலைனா அது மவுண்ட் எவரெஸ்ட் தான். இந்த மலை இமயமலை தொடர்ல ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 100க்கும் மேல மலைகளை கொண்டதுதான் இந்த இமயமலை தொடர். இதோட நீளம் மட்டுமே 2400 கிலோமீட்டருக்கு இருக்கு. இது இந்தியாவோட வடக்கு எல்லையில அமைஞ்சிருக்கிறதுனாலயே நம்ம நாட்டுக்கு இது ஒரு இயற்கையான மிகப்பெரிய மதில் சுவரா இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்குது. இமயமலை தொடர்ச்சியில கைலாய மலை ரொம்பவே முக்கியமான மலை. ஏன்னா சைவ சமய மார்க்கத்துல சிவனோட அம்சமா இந்த கைலாய மலையை பாக்குறாங்க. ஒரு சிவபக்தரும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த மலைக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலேயே இந்த மலை ஒரு புனித ஸ்தலமா இருக்கு. இந்த கைலாய யாத்திரைக்கு வர்றவங்க கைலாய மலைக்கு அருகில இருக்கிற மானசவர் நதியில நீராடுறதும் அந்த தண்ணீரை புண்ணிய நீரா கருதி அந்த நீரை குடிக்கிறதும் வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த ஏரியில குளிச்சா 100 ஜென்மத்தோட பாவங்கள் தீர்ந்து சிவனை அடையலாம்னு நம்பிக்கை இருக்கு. 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே ராட்சதலா ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. இது ராட்சதர்களோட ஏரினும் இங்கதான் ராவணன் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சாருன்னு கதைகள் இருக்கு. மானசவர் ஏரிக்கு வர்ற மக்கள் யாரும் இந்த ராட்சதலா ஏரிக்கு வர்றதில்லை. மானசவர் ஏரி எவ்வளவு புனிதமானதா கருதப்படுதோ அதுக்கு நேர்மாறா இந்த ராட்சதலா ஏரி துரதிருஷ்டமா கருதப்படுது. இந்த ராட்சதலா ஏரியில எந்த ஒரு உயிரினமாலையும் வாழ முடியாது. இந்த ஏரி நீர் ரொம்பவே உப்பா இருக்கும். இந்த ஏரியும் இந்த கைலாய மலையும் இந்து மதத்துல மட்டும் இல்லாம புத்த மதம், சீக்கிய மதம், சமண மதத்துல கூட ரொம்பவே முக்கிய பங்காற்றுது. இப்போ கைலாய மலையில அறிவியலால நிரூபிக்க முடியாத மர்மங்களை பத்தி பார்க்கலாம். ஞானத்தால கூட பதில் சொல்ல முடியாத அளவு பல மர்மங்கள் நிறைஞ்சதுதான் இந்த மலை. இந்த மலையில பனிமனிதன் வாழ்றதா சொல்லப்படுது. அதாவது மனிதனை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு மிகப்பெரிய உருவத்தையும் மிருகம் மாதிரி உடல் முழுக்க முடியிருக்கிற அம்சத்தோட ஒரு உயிரினம் இந்த இமயமலை பகுதியில வாழ்ந்துட்டு வருதுன்னு நம்பப்படுது. பேரு எட்டி. காலடி தடத்தோட புகைப்படங்கள்ல நம்ம இந்தியன் ஆர்மியே ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாலும் இது அறிவியல் பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படல. இந்த உயிரினம் இமயமலைக்கு பாதுகாப்பா இருந்து இந்த மலையை பாதுகாக்கிறதாவும் இந்த எட்டியை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு கதைகள் இருக்கு. மேலும் புத்த மதத்துல இந்த எட்டிய கடவுளா நினைச்சு இதுக்கு கோயில் கட்டி வழிபாடும் செய்யறாங்க. அடுத்ததா கைலாய மலையில இருக்கிற கால நேர மாற்றம். அடுத்த மர்மமா கைலாய மலைக்கு போனவங்க எல்லாருமே சொல்ற முக்கியமான அனுபவம்னா அது கால நேர மாற்றம் தான். கைலாய மலையில 12 மணி நேரம் கழிச்சா அது தாண்டி இருக்கிற வெளி உலகத்துல 2 வாரங்கள் கடந்திருக்குன்னு சொல்றாங்க. காலமும் நேரமும் கைலாய மலையில அதிவேகமா இருக்கிறதா நம்பப்படுது. போனவங்களோட நகமும் முடியும் வழக்கத்தை விட மிக வேகமா வளர்ந்துடும்னு சொல்றாங்க. இது இமயமலைய மேலும் ரொம்ப மர்மமானதா ஆக்குது. நிகழ்வுக்கெல்லாம் இன்னும் அறிவியல் பூர்வமா ஏன் இப்படி ஆகுதுன்னு நிரூபிக்கப்படல. ஒரு குகையில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாலே வெளியே வந்து பார்த்தா அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ காலம் மாறி இருக்கு. இந்த கால நேர மாற்றமும் குழப்பமும் தான் கைலாய மலையோட ரொம்பவே மிகப்பெரிய மர்மமா இருக்கு. அடுத்த மர்மமா கியாங்கென்ஸ் இருக்கு. கியாங்கென்ஸ்ங்கிறது இமயமலையில இருக்கிற ஒரு ரகசிய இடம். இமயமலை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இந்த இடத்தை பத்தின பல புராண கதைகள் உண்டு. அசாதாரண ஆன்மீக சக்தி கொண்ட ஞானிகளும் துறவிகளுமே இந்த இடத்துல வாழ்றதா சொல்றாங்க. அப்படி இந்த இடத்துல வாழ்றவங்க மரணமே இல்லாம சிரஞ்சீவியா பல நூற்றாண்டா வாழ்ந்துட்டு வர்றதா சொல்றாங்க. இந்த இடம் மனிதர்கள் பார்வையில படாம மர்மமா மறைஞ்சும் இருக்கு. இந்த இடத்தை பத்தின குறிப்புகள் புத்த மத நூல்கள்லயும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள்லயும் கூட இருக்கு. இந்த இடத்தோட வழி சில புத்த நூல்கள்ல இருந்தாலும் அது காட்டும் திசைய சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இருக்கு. யோகிகள், துறவிகளால மட்டுமே இந்த இடத்தை கண்டுபிடிச்சு அங்க வாழ முடியும்னு சொல்லப்படுது. இமயமலை தியானத்துக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் முக்கியமான இடம். இங்க பல துறவிகள் வெறும் கால்களோட அந்த பனிப்படைஞ்ச மலையில நடக்கிறதும் உடம்புல எந்த துணியும் இல்லாம உட்கார்ந்து தியானம் செய்யற மாதிரியும் பல பேர் பார்த்து போட்டோவும் எடுத்து வீடியோ எடுத்து இணையத்துல வெளியிட்டு இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் இமயமலை குளிர தாங்க முடியாம பல அடுக்க ஆடைகள் அணிஞ்சிருக்கும் போது துறவிகளும் யோகிகளும் எந்த ஒரு தற்காப்புமே இல்லாம சாதாரணமா அவங்களோட வெறும் உடலாலேயே அந்த இடத்துல உலாவுறது ரொம்பவே வியப்பானது. இது மாதிரி பல மர்மங்களும் ஆச்சரியங்களும்
வியப்பான இயற்கை அழகையும் கொண்டதுதான் இமயமலை. இயற்கையோட அதிசயத்துல இமயமலை நம்மள ரொம்பவே பிரமிக்க வைக்குது. இது போல சுவாரஸ்யமான உலக விஷயங்கள் பத்தி எளிமையா தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.